Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 24/8/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு இன்று கடைசி நாள். அடுத்த கட்டமாக ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட்டு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படவில்லை. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு எந்த நேரத்தில் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸையும் அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கைடன்ஸையும் நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, டீம்டு சீட்டு, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது தமிழ்நாடுக்கு இன்று மாலையுடன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது முடிவடைய உள்ளது. ஸோ யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும், இல்லை லாக் பண்ணணும் அப்படின்றவங்க மறக்காமல் லாக் பண்ணிக்கிங்க. அதே போல் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 27/8/2026 அன்று வெளியிடப்பட உள்ளது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு 27th அன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் என்னென்னலாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும், டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், அதை எப்படி பே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு இன்று மாலை 5 மணியுடன் கால அவகாசம் அப்படிங்கிறது முடிவடைய உள்ளது. 25, 26 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஒர்க்கு. 27th அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம். என்ன அப்படின்னா 27th அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற டேட். ஸோ உங்களுக்கு 26th, அதாவது ஆல் இண்டியா கோட்டா எப்படி ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்களோ அதே போல் 26 ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிவாங்க. அந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு எதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் 27th டிஎன் மெடிக்கல் கொடுத்துருக்குற அந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். அதன் பிறகு 27th அன்றைக்கி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்த உடனே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 5th September 2026 டீச்சர்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆசிரியர் தினத்தன்று நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தமிழ்நாடு ரவுண்டு 1 காலேஜில் மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். ஆனால் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 5th September 2026 12 noon வரைக்கும் தான் டைம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா மாதிரி இல்லை. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸை பே பண்ணால் மட்டும்தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட்டை பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். பிடிஎஃப்பில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுடைய இந்த 26 UG அப்படின்ற நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது, உங்களுடைய கேட்டகரி ரேங்க் என்ன, உங்கள் மார்க் என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அரசு கல்லூரியாக இருந்தால் 18,073 ரூபாயும், செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 4,50,000 ஒரு சில கல்லூரிகளில்,
4,40,000 ஒரு சில கல்லூரிகளில், 4,35,000 ஒரு கல்லூரிகளில். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 15 lakhs, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்ததுன்னா 5,40,000, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 16,40,000, என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்தால் 25 lakhs நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, அப்போது இது எதுக்காக முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அலாட் ஆகிற எந்த கோட்டாவோ அதுக்கான அமௌண்ட்டு வித்து அதுக்கான பேங்க் சர்வீஸ் சார்ஜு மேற்கொண்டு ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தால் அந்த அமௌண்ட்டையும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அப்புறம் பர் டே டிரான்சாக்ஷன் நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸுக்கு ஏற்றாற் போல் செய்ய முடியுதா அப்படிங்கிறதையும் இப்போவே செக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா சின்ன அமௌண்ட்டு தான், 18,073 ரூபா. அதில் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோ இல்லை கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்டோ என்ஆர்ஐ சீட்லேயோ நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பேங்க்கில் பர் டே டிரான்சாக்ஷன் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத அலாட்மெண்ட் லெட்டரில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்தது இப்போது டாக்குமெண்ட்ஸ் என்னவெல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும். நீட் அட்மிட் கார்டு இது 1+3 காப்பீஸ் கேட்பாங்க. நீங்கள் 4 காப்பீஸே எடுத்து வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அலாட்மெண்ட் லெட்டரு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் த ப்ரூஃப் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்ததுக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட்டு. அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழே சமச்சீர் கல்வியில் படிச்சிருந்தால் தேவையில்லை. அதே போல் சிபிஎஸ்சியில் இந்தியாவுக்குள்ளே படிச்சிருந்தாலும் தேவையில்லை. ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சிருந்தாலும் தேவையில்லை. இதை தவிர வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கி வச்சுருக்கிற எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுவும் 1+4. அப்புறம் கேண்டிடேட் ஆதார் கார்டு, அப்புறம் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட்டு. இப்போ நீங்கள் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தருது வைக்கலாம், மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது யாரது அப்லோட் பண்ணிங்களோ அதையே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒன்று அப்பாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எல்லாமே அப்பாது, இல்லை அம்மாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அம்மாவது. மிக்ஸ் பண்ணி 2 சர்டிஃபிகேட் அப்பாவதும் 2 சர்டிஃபிகேட் அம்மாவதும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடி, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரு செட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 4 செட்டாகவே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் மறுமுறை இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ஆர்ஐ கோட்டாவில் எடுத்துருக்கிறேன்னா என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 10 காப்பி எடுத்துக்கோங்க. நீட் ஹால் டிக்கெட்டில் என்ன ஃபோட்டோ இருக்குதோ அதே ஃபோட்டோ. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 2. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே 1+4 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.